சரி, நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? சா ரி கா மா பா தா நீ 7 ஸ்வராஸ் இருக்கு. கரெக்டா? சாவோட பேர் என்னது? சஜ்ஜம். ரி ரிஷபம். கா என்னது? காந்தாரம். மா என்னது? வெரி குட். பா என்னது? பஞ்சமம். தா தைவதம். நீ நிஷாதம். எஸ். ஓகே. சட்சம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம். இப்போ இதுல எது ரெண்டு கான்ஸ்டன்ட்? சாவும் பாவும் மட்டும் கான்ஸ்டன்ட். அப்போ மீதி எல்லாத்துக்கும் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு? 2 வெரைட்டிஸ் ஆயிடுமா? ரீ1 ரீ2 கா1. ஓகே. அப்புறம் வெரி குட். அப்புறம் பாக்குறக்கா? சரி, இப்போ இதோட நேம்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ரிஷபம் போய்க்கலாம். ரிஷபம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? இதுல ரீ1 அப்படின்னா என்னது? வெரி குட், சுத்த ரிஷபம். ரீ2 என்னது? சதுஸ்ருதி ரிஷபம். நெக்ஸ்ட் காந்தாரம். நீ என்னது? கைசிகி நிஷாதம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்ததுல நம்ம என்ன படித்தோம் வந்து we learned that totally only 7 ஸ்வராஸ் are there. அப்படி தானே? இப்போ என்ன இருக்குது? எத்தனை இருக்குது பாரு. சா 1 பா 1 கான்ஸ்டன்ட். நம்ம ஆல்ரெடி இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, சாவும் பாவும் கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. 2 ஸ்வரம் வந்தது. இதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ இருக்குது? 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ இந்த 7 என்ன ஆயிடுச்சு? இப்போ 12 போயிடுச்சு. டோட்டலாக 12 ஸ்வராஸ். பட் ஏர்லியர் we said only there are 7 ஸ்வராஸ். சா ரி கா மா பா த நீ. சா கிடையாது. அப்பர் சா பொசிஷன் தான் வேற, ஸ்வரம் சேம் தான். லோவர் சா அண்ட் அப்பர் சா ஒன்னா தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ மீதி வந்து ரீ1 ரீ2 கா1 கா2 மா1 மா2 நீ1 நீ2 தாவன் தாட்டு நீ1 நீ2. ஸோ இப்போ இந்த 5 எப்படி ஆயிடுச்சு? 10 ஆயிடுச்சு. 5 into 2 எல்லாத்துலேயும் நம்ம 2 வெரைட்டி போட்டுட்டோம். 10. அப்போ ஏற்கனவே சாவும் பாவும் இருக்கா? 2. அப்போ 10 ப்ளஸ் இந்த 2 எவ்வளோ ஆயிடுச்சு? இப்போ 12 ஆயிடுச்சு. ஸோ மொத்தம் நம்ம முதல்ல 7ன்னு சொன்னோம். ஆனால் இப்போ அந்த 7 வந்து எப்படி ஆயிடுச்சு? 12 ஆயிடுச்சு. ஓகேவா? சுத்த ரிஷபம், சதுஸ்ருதி ரிஷபம். சுத்த மத்தியமம், சத்ஸ்ருதி ரிஷபம் அப்படின்னு இன்னொரு கான்செப்ட் இருக்கு. இது வந்து ரீ3 அப்படின்னு சைலண்டா இருக்கும். அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போ இந்த 12ன்றது அப்புறம் 16 ஆயிடும். ஓகேவா? இதுலயும் ஒரு G3 வந்துடும், இதுலயும் ஒரு D3 வந்துடும், இதுலயும் ஒரு நீ3 வந்துடும். ஸோ இப்போதைக்கு நம்ம 12 மட்டும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 12 ஸ்வரஸ்தானாஸ். தீஸ் ஆர் கால்ட் ஸ்வரஸ்தானாஸ். ஸ்தானா மீன்ஸ் வாட்? பொசிஷன் ஆஃப் தி ஸ்வரா. சரியா? அப்போ நம்மளோட மாயாமாளவகோளை ராகத்தில் நம்ம பாடுறோம்ல, சரளி ஜண்டை எல்லாம் இவ்வளோ நாள் பாடிட்டு இருந்தோம்ல. அப்போ அதுக்கு என்னென்ன ஸ்வராஸ் நம்ம இதுலேருந்து இந்த 12லேருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சட்ஜம் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் சரளி வரிசை இருக்கு இல்லையா? அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஆரோகணம் அண்ட் அவரோகணம் சொல்ல போகிறோம். சட்ஜம் சா ரி சுத்த ரிஷபம், கா அந்தரகாந்தாரம், மா சுத்த மத்தியமம், பா பஞ்சமம், த சுத்த தைவத்தம், நீ சா அது அப்பர் சைடு. ஓகே. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்னென்ன ஸ்வரஸ்தானாஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போது எப்படி நம்ம பாடுறோம் அப்படிங்கிறத ஆரோகணம் அண்ட் அவரோகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு தான் நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். ஆரோகணம் அண்ட் அவரோகணம்னா என்ன அப்படின்னா, இப்போ எந்த ஒரு ராகம் எடுத்துட்டாலும் அதுக்கு என்ன இருக்கும்? ஒரு ஆரோகணம் அண்ட் ஒரு அவரோகணம் இருக்கும். ஆரோகணம்னா என்னன்னா சிங்கிங் ஃப்ரம் லோயர் ஸ்வரா டு அப்பர் ஸ்வரா. லோயர் ஸ்வரா சாலேந்து கீழே ஆரம்பிச்சு
அப்பர் சா வரைக்கும் பாடுறதுக்கு பேர் தான் என்னது ஆரோகணம். அவரோகணம்னா என்ன? சிங்கிங் ஃப்ரம் தி ஹையர் ஸ்வரா, அப்பர் சா டு லோவர் சா, கீழே இறங்கி போடுறது. அப்போ இதோட ஃபர்ஸ்ட் சரளி வரிசை இருக்கு இல்லையா, இதுதான் மாயாமாளவகோளையோட ஆரோகணம் அண்ட் அவரோகணம். எப்படி இருக்கும்? சாரி கா மா பா த நீ சா. இது பேர் என்னது? ஆரோகணம். நம்ம கீழே இருந்து மேல போறோம் இல்லையா, சோ சா நீ தா பா மா க நீ சா. இப்போ இதுக்கு பேர் என்னது? கரெக்ட். அப்போ every raga will have ஆரோகணம், அவரோகணம். ஆரோகணம் means what? Singing from lower swara to higher swara. சரியா? இப்போ இதோட ரிவர்ஸ் தான் என்னது? அவரோகணம். Singing from higher swara to lower swara. ஓகேவா? ஸோ ஒரு ஆரோகணம் அண்ட் அவரோகணம்ல என்னெல்லாம் ஸ்வராஸ் இருக்குமோ அதுதான் அந்த ராகத்துல யூஸ் பண்ணி பாடணுங்கிறது தான் ரூல். அதுக்கு தான் ஆரோகணம் அண்ட் அவரோகணம். ஆரோகணம் அவரோகணம் எக்ஸாக்டா சொல்லணும்னா, ஒரு ரெசிபி பண்ண போறோம், ஒரு ஃபுட் ரெசிபி பண்ண போறோம்னா அதுல இன்கிரீடியன்ஸ் போடுவோம்ல. இன்கிரீடியன்ஸ்னா என்னென்னா அதுல யூஸ் பண்ண போறோம், அதெல்லாம் எக் மைதா, கரெக்ட். அந்த மாதிரி இப்போ கேக் பண்ண போறோம்னா இப்போ நீ சொன்ன மாதிரி போடுறோம்ல, சுகரு, மைதா, எக்கு, அப்புறம் பட்டரு, மில்க்கு, என்ன வேணுமோ, என்ன எசன்ஸ், வெனிலா ஃப்ளேவர். ஸோ இதெல்லாம் பேர் தான் என்னது? அதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ். கரெக்டா? அப்போ இந்த ஸ்வராஸ் எல்லாம் இன்கிரீடியன்ஸ் மாதிரி. அப்போ ஒரு ராகத்துல சா இருக்கு, ரீ 1 இருக்கு, கா 2 இருக்கு, மா 1 இருக்கு, பா இருக்கு, தா 1 இருக்கு, நீ 2 இருக்கு அப்படின்னா கீழேந்து மேல போச்சு. அதே மாதிரி டிசெண்டிங் ஆர்டர்ல அப்பர் சா இருக்கு, நீ 2 இருக்கு, தா 1 இருக்கு, பா மா 1, கா 2, ரீ 1, லோவர் சா இப்படி இருக்குன்னா இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு மாயாமாளவகோளை. அதுதான் இப்ப நம்ம சரளிக்கு ஜண்டிக்கெல்லாம் பாடிப்போம். ஸோ ஒரு ராகத்துக்கும் என்ன ஆகும்? இந்த ஸ்ட்ரக்சர் மாறிண்டே இருக்கும், உள்ள இருக்கிற இன்கிரீடியன்ஸ். இப்போ கேக் பண்றதுக்கும் வேற ஏதாவது ஒரு டிஷ் பண்றதுக்கும் சேம் இன்கிரீடியன்ஸா தேவைப்படும் இல்ல, ரெசிபி மாறும் இல்ல, இன்கிரீடியன்ஸ் மாறிடும் இல்ல. அதே மாதிரி உள்ள இருக்கிற ஒரு ஸ்வரஸ்தானாவும் சேஞ்ச் ஆகிண்டே வரும்போது தான் என்ன ஆகும்? அந்த ராகமும் ஒன்னொன்னுக்கும் டிஃபர் ஆகும். ஸோ டோட்டலா பேரண்ட் ராகா 72 இருக்கு. அது நம்மளோட புக்ல ஃப்ரண்ட்ல இருக்கு இல்லையா, மாயாமாளவகோளையிலிருந்து எல்லாம் 15 எல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. ஸோ 72 பேரண்ட் ராகாஸ் இருக்கு. பேரண்ட் ராகானா என்ன அப்படின்னா, இந்த ஆரோகணம் அண்ட் அவரோகணம்ல எல்லா 7 ஸ்வராஸும் இருக்கணும். அப்புறம் இன்னொரு ரூல் என்னன்னா, சாக்கு அப்புறம் ரீக்கு அப்புறம் காக்கு அப்புறம் மா, பா, தானி, இந்த ஆர்டர்ல தான் போகணும், மாத்தக்கூடாது. ஒன்னொன்னு தான் இருக்கணும். சானா ஒரு சா, ஒரு ரீ, ஒரு கா, ஒரு மா. டபுளா டூப்ளிகேட்டா சகரி க மா ப த ப சா இப்படிலாம் வரக்கூடாது. ஜிக்ஸாக் பேட்டர்னா டபுள் ரீ, டபுள் கா. ஓகே, ஸோ ஒன்னு தான் இருக்கும். இப்படிலாம் இருந்தா அதுக்கு பேர் என்னது? பேரண்ட் ராகம். ஆர் அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் மேளகர்த்தா ராகம். என்ன பேரு? மேளகர்த்தா. ஸோ அந்த மாதிரி பேரண்ட் ராகாஸ் டோட்டலா எவ்வளோ இருக்குன்னா 72 இருக்கு. அதுதான் நம்மளுக்கு புக்ல ஃப்ரண்ட் பேஜ்ல கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுல ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் தான் அந்த ராகத்துக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு ஸ்கூல்ல ரெஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர் தராங்கன்னா உன்னோட நம்பர் வேற யாருக்கும் இருக்காமா? இருக்காது, உனக்கு மட்டும்தான். அவளோடது அவளுக்கு மட்டும்தான், ஷேர் ஆகாது. கரெக்டா? அந்த மாதிரி தான் ஒரு ராகத்துக்கும் ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் அசைன் பண்றதுக்கும் ஒரு ரூல் இருக்கு. அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். அதுக்கு ஒரு ரூல் இருக்கு, இந்த நம்பருக்கு எப்படி இந்த ராகம் நேம் வருது அந்த மாதிரி. ஸோ மேளகர்த்தா ராகம் மாயாமாளவகோளை ராகத்துக்கு என்ன நம்பர் இதுல இருக்கு 72 மேளகர்த்தா ஸ்கீம்ல அப்படின்னா இட் இஸ் 15th நம்பர். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி இந்த மாயாமாளவகோளையோட ஆரோகணம் அவரோகம் எழுதுவோம்? சா ரீ 1 கா 2 மா 1 பா தா 1 நீ 2 அப்பர் சா. இதுதான் என்னது? ஆரோகணம். அவரோகணம் எழுதும் போது என்ன ஆகும்? அப்பர் சா ஃபர்ஸ்ட் வரும்,
நீட் டா பா மா க நீ சா. இப்போ இதுக்கு பேர் தான் என்னது?